Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இந்த வாரம் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெண்டு தரமான வெப் சீரிஸ் என்னங்கறத இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கோலிசோடா ரைசிங். செகண்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்போலிஸ் ரெக்கார்ட். இந்த சீரிஸோட ரிவ்யூஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோலிசோடா ரைசிங் 2024ல தமிழ் டப்ல ஹாட் ஸ்டார்ல சீசன் 1ல மொத்தம் 3 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கோலிசோடா மூவியை இன்ஸ்பயர் பண்ணி சீக்வலா ஒரு வெப் சீரிஸா நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனுக்காகவே 2-3 எபிசோட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்கிறது பிரமாதமான ஒரு ஐடியாவா இருந்துச்சு. ப்ராப்பரான ஒரு பேஸ் லைன் தீமை செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோலிசோடால இருந்து நிறைய விஷயத்த ரெஃபரன்ஸா கிரியேட் பண்ண தாண்டி அந்த ஸ்டார் கேஸ்டிங் அப்படியே இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த யூனிவர்ஸை மட்டும் தான் பெருசு பண்ணிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஷார்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சேரன் ஜெயில இருந்து வெளில வராரு. அவர் எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு, இப்ப பிரசன்ட்ல வந்து என்ன சம்பவம் பண்ண போறாரு, அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அதே மாதிரி புதுசா ஊருக்குள்ள ஓபன் பண்ணக்கூடிய மார்க்கெட்ல ஆட்சி மெஸ்ஸை ஓபன் பண்ணணும்னு சொல்லி அந்த பசங்க ஆட்சி கூட சேர்ந்து பிளான் பண்றாங்க. இதுக்கு நாயுடு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் நாயுடு கூட இருக்கவங்க என்னென்ன பிரச்சனை பண்றாங்க, அதே ஊர்ல 2 கேங்கா பிரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஷாம் அண்ட் புகழ் கேங்ஸ்க்கு நடுவில் வரக்கூடிய கேங் வார் என்னங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்கமிங் வீக்ஸ்ல பேலன்ஸ் எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல தரமான தமிழ் வெப் சீரிஸ் இதுன்னு நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். ராவ் அண்ட் ரியலிஸ்டிக்கா கேங்ஸ்டர் ஆக்ஷனை விஜய் மில்டன் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே சாலிடான சூப்பரான கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாமே கலர்ஃபுல்லாவும் கமர்ஷியல் எலிமெண்டோட நீட்டா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. படமா எடுத்தா பார்ட் ஓடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பின் ஆஃப் பண்ணி வெப் சீரிஸா இவங்க ப்ரொமோட் பண்ணதே நல்ல ஐடியாலஜி தான் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். கான்செப்ட் வைஸ் ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள தமிழ் கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி ஸ்டைல தான் இந்த சீரிஸுமே நரேட் பண்ணிருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்போலிஸ் ரெக்கார்ட். 2024ல தமிழ் டப்ல ஜியோ சினிமாஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க மியூசிக்கல் டிராமா சீரிஸ். ராம் கபூர், சஞ்சீவ், சங்கமித்ரான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள ஃபேமஸா இருக்கக்கூடிய கேலக்ஸி ப்ரொடக்ஷன் மியூசிக் ஹவுஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு கான்செர்ட் நடத்துறாங்க. அந்த கான்செர்ட்ல ஹீரோட ஃப்ரெண்டு இறந்து போறாரு. அதுக்கப்புறம் நம்ம கதையோட ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஆசைப்படி பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கல்போலி ரெக்கார்ட்ஸ்ங்கிற மியூசிக்கல் ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஓபன் பண்ணி அப்பாக்கு எதிர்த்து நின்று சண்டை போட்டு அந்த மியூசிக்கல் ஃபீல்ட்ல ஜெயிச்சாரா, நண்பனோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சாரா, இவரோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்னங்கிறது இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்ச்னா ஒரு மியூசிக்கல் டிராமா சீரிஸ் தான் இது. ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே எவ்வளவு மாதிரி பிரச்சனை இருக்கும், அப்பா பையனா இருந்தாலுமே என்ன போட்டி பொறாம இருக்கும், பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்காக என்ன டாக்டிக்ஸ் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்ல பிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பரான எனர்ஜெட்டிக்கா வா ஃபேக்டரோட மல்டிபிள் ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர் அண்ட் அந்த ஸ்டோரிக்கு இந்த மாதிரி பயங்கர பிளெக்சிபிளா ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க தான் சொல்லுவோம். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கான்செப்ட் உள்ள டிராமா மியூசிக்கல்ல பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷனை தாண்டி மியூசிக் இந்த சீரிஸை தூக்கி சாப்பிட்டு போயிருச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சாங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி கலர்ஃபுல்லாவும் கமர்ஷியலாவும் விஷுவலாவும் அப்பீலிங்கா பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க இந்த சீரிஸ் மூலியமா. ஏன்னா ஒரு சிங்கரோட லைஃப் ஜேர்னி எப்படி இருக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நினைச்சா ஓவர் நைட்ல அவனுக்கு ஃபேம் கொடுக்கறதாகட்டும், அவனை டிஃபேம் பண்ணி அடிச்சு உடச்சு ஒரு மூலையை உட்கார வைக்கிறதாகட்டும் சொல்லி ஒருத்தனோட வாழ்க்கையில ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எந்த மாதிரியான வேலையெல்லாம் பாக்குதுங்கிறத அப்பட்டமா சொல்லியிருக்க நல்ல சீரிஸ் தான் இது. ஏன்னா பேஷன் விசஸ் பிசினஸ்ங்கிற இந்த வேர்ல்ட்ல போட்டி போட்டு ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத சக்சஸை வச்சு அழகா டிஃபைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ்ல ஒரு ஸ்லோனஸ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். பயங்கர ஸ்லோவா தான் இருந்துச்சு. நிறைய விஷயம் கிரிப்பிங்கா இல்லாம போயிடுச்சு. இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாவும் எனர்ஜெட்டிக்கலாவும் எமோஷனலா பிரசென்ட் பண்ணியிருந்தா நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். இந்த கல்போலி ரெக்கார்ட்ஸ் வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. போர் வச்சா டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா தரமான 2 வெப் சீரிஸ் தான் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.